வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த ஒர்க்க நான் முடிச்சது மூலமா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற என்னோட ஃபுல் ஏர்னிங்ஸ் அமௌண்ட்ட வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அப்பதான் உங்களுக்கும் இந்த ஜாப்ல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அதாவது நான் சம்பாரிச்சுக்க அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 4017 இன்னைக்கு இருக்க தேதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 4017 பார்த்தீங்கன்னா, இன்னுமே என்னோட அக்கவுண்ட்ல வந்து இருக்கு. அதாவது இன்னும் நான் அமௌண்ட் எடுக்கல. எனக்கு வரல. அக்கவுண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இப்ப நம்ம மொத்தமா நான் எவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவா இப்ப நான் ஷோ பண்றேன். இப்ப நான் இந்த ரெவென்யூ அப்படின்றதுக்குள்ள தான் இருக்கேன். இதுக்குள்ள தான் என்னோட அமௌண்ட்லாம் ஃபுல்லா வந்து ஷோ ஆகும். இப்ப நான் சீ மோர் அப்படின்றத கிளிக் பண்ணி என்னோட ஃபுல் அமௌண்ட்டையும் இப்ப உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகே. இப்ப நம்மளோட ஃபுல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து வந்துருச்சு. ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் எனக்கு அமௌண்ட் வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, என்னால 56,000 வரைக்கும் என்னால சம்பாரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 7,852 நெக்ஸ்ட் 7,082 நெக்ஸ்ட் ஒரு 5,000 நெக்ஸ்ட் ஒரு 5,000 அதுக்கப்புறம் ஒரு 3,000 3,000 2,000 அப்புறம் 2,000 2,000 அப்புறம் 1,581 ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது மூலமா நான் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ என்னோட லைவ் ரிப்போர்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எல்லாமே எதுக்காக நான் ஷோ பண்றேன் அப்படின்னா, ஏன்னா இதில ஒர்க் பண்ணி சம்பாரிக்க முடியுமான்னு சொல்லி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நெறைய பேருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் வந்து இதில வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாரி நீங்களும் சம்பாரிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து எல்லா மெத்தடுமே நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களாலயும் பார்த்தீங்கன்னா, என்ன மாரியே வந்து ஏர்னிங்ஸ் வந்து சம்பாரிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்ற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல தான் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்ப மட்டும் நீங்க ஒர்க் பண்ணியே பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எந்தவித ரூ. 1 கூட நீங்க கட்ட தேவையில்ல. அமௌண்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாதம், மாதம் உங்களோட அக்கவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அது எல்லா விஷயங்களும் நான் டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா நான் வீடியோவா வந்து நான் சொல்லலாம்னு சொல்லி இருக்கேன். ஸோ இப்ப நம்ம பார்ட் 1ல என்ன மாரி விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்றத இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள்ட்ட ஒரு இமெயில் ஐடி இருந்தால் மட்டுமே போதும். உங்களோட இமெயில வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாரி உங்களுக்கு டாட்டட் வந்து இருக்கும். ஸோ அந்த டாட்டட வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி யூடியூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்க்கு மேலேயே உங்களோட லோகோவோட ஐகான் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து உங்களோட இமெயில் ஐடி ரிலேட்டடான ஐகான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஐகான வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வியூ யுவர் சேனல் அப்படின்ற இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க சிம்பிளா வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கஸ்டமைஸ்டு சேனல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்து அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இத வந்து யுஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இத வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அத வந்து கீழ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐன் டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்தியன் ரூபீஸ்ன்னு சொல்லி மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் சேனல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ரெசிடென்சி அப்படின்னு சொல்லியிருக்கும். இத வந்து நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்துக்கலாம். கீழ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அத வந்து நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸ் வந்து நீங்க என்ன மாரி வீடியோஸ் அப்லோட் பண்ண போறீங்களோ, அத பொறுத்து நீங்க கீவேர்ட்ஸ் வந்து குடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. இதே மாரி இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி நீங்க ஒவ்வொன்னா நீங்க பண்ண பார்த்தீங்கன்னா, எல்லாமே எலிஜிபிள் ஆகும். இது மட்டும் தான் இப்ப எனேபிள்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதையும் உங்களுக்கு நான் டிஃபால்ட்டா நான் சொல்றேன். ஸோ இந்த அப்லோட் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வந்து இப்போதைக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனலோட ஃபுல் நேம் நீங்க கிளியரா வைக்கிற மாரி இருக்கும். இப்ப நம்ம டம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டம்மியா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களோட நேமோ, இல்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ, அது ரிலேட்டடா கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நேம் வந்து உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இல்ல எனக்கு கிட்ஸ் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும், இல்ல வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் சேனல் பிடிக்கும், இல்ல உங்களுக்கு ஒரு விஜய் டிவி பிடிக்கும் அப்படின்னா, ஸோ அந்த மாரி காமனா இருக்கக்கூடிய ஒரு நேம் வந்து நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேம நீங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க என்ன மாரி வந்து வீடியோஸ் போட போறீங்களோ, அதற்கான ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் சும்மா சிம்பிளா வந்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ அத நீங்க எழுதுனாலும் எழுதலாம். அப்படி இல்லன்னா வந்து அது எல்லாமே விட்டுருங்க. ஸோ எல்லாமே நீங்க ஃபைனலா முடிச்சுட்டு, இந்த இடத்துல பப்ளிஷ் அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு டைப் பண்ணிட்டோம், ஏதாவது நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பப்ளிஷ் அப்படின்றத வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து குடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளவுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட யூடியூப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு இதோட டாப் கார்னர்ல சர்ச் பார் இருக்கும் இல்லையா? அந்த சர்ச் பார்ல வந்து இப்ப நான் சின்ன எக்ஸாம்பிள்க்கு டிஎன் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் 2025 நான் போட்டு சர்ச் பண்றேன். ஓகே. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம்
கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஆகுது. நீங்க பார்க்கும்போது உங்களாலே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, இதில உங்களுக்கு பார்க்கும்போது எந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாரி இருக்கக்கூடிய சில வீடியோஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, சில வீடியோ இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? இது வந்து 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. 2K வியூஸ் போயிருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்காக வீடியோ வந்து போட்டிருக்காங்க. இப்ப வந்து இத வச்சு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ஸோ, இப்ப இந்த வீடியோ மேல வச்சு இப்ப நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ, எல்லா வீடியோக்கு கீழயுமே பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ, இவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எந்த லிங்க்குமே குடுக்கல. ஸோ, அதனால வந்து இவங்கள வந்து விட்டுருங்க. நம்ம வேற வீடியோ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில பேர் இந்த மாரி ஃபேக்கா போடுவாங்க. ஸோ, அத வந்து நீங்க விட்டுருங்க. ஸோ, ப்ராப்பரா இருக்கிறத மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, இது பாருங்க ஒரு ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இத வந்து இப்ப நம்ம ஆட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, நம்ம கீழ வந்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதுல பாருங்க அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த லிங்கை இப்ப நம்ம கிளிக் பண்ணலாம். அது ஒரு நியூ பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ, அப்படியே நம்ம கீழ வந்தோம் அப்படின்னா, இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குடுத்துருப்பாங்க. குடுத்துருக்காங்களா? அஃபிஷியல் வெப்சைட், நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் சொல்லி குடுத்துருக்காங்களா? ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ, இந்த நோட்டிஃபிகேஷன வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சிம்பிள் தான். இப்ப நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டோம். இதுல காமனான விஷயங்கள் தான் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா என்ன? நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் நீங்க படிச்சிருக்கணும். ஜர்னலிசம் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் நேஷனல், ஸ்டேட் லெவல்ல வந்து இருக்கணும். ஸோ, இந்த மாரி வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுல என்ன எழுதியிருக்காங்களோ, அந்த விஷயங்கள மட்டும் தான் நீங்க சொல்லப் போறீங்க. வீடியோ ரெடி பண்ண போறீங்க. அத அப்லோட் பண்ணி நீங்க ஏர்னிங்ஸும் நீங்க எடுக்க போறீங்க. ஸோ, அதற்கு வந்து நீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ற மாரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க லேப்டாப்ல வொர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, லேப்டாப்ல வந்து நெறைய ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நெறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்க்கு ஷோ பண்றேன். இப்ப இதுல பாருங்க கூகுள்ல லேப்டாப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ன்னு போட்டிருக்கேன். ஸோ, எவ்வளோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கு. அப்புறம் மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரெக்கார்டர் இருக்கு. அப்புறம் வந்து பேண்டிகேம்னு ஒரு ரெக்கார்டர் இருக்கு. ஸோ, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூகுள்லேயே வந்து அவைலபிளா கிடைக்கும். இல்ல ப்ரோ நான் மொபைல்ல தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, அதுக்கும் பிரச்சனை வந்து கிடையாது. உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு இல்லையா? அந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு மொபைல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதிலேயே உங்களுக்கு நெறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும். ஸோ, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே, நம்ம அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோம் இல்லையா? ஸோ, அந்த பிடிஎஃப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப். ஸோ, நான் இந்த மாரியே நான் சொல்லல. ஜஸ்ட் இந்த மாரியே நீங்க பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன். ஸோ, உங்களுக்கு எந்த வீடியோ சூட்டபிளா இருக்கோ, அந்த வீடியோவ ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க வீடியோ ரெடி பண்ணி கூட போடலாம். ஸோ, அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சா கூட, அது ரிலேட்டடா கூட பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ மேக் பண்ணி உங்களால வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ, ஸ்க்ரீன் ரெக்கார்டரா இருந்தா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து நான் பேசுற மாரி நீங்க அப்படியே பேசினால் மட்டுமே போதும். அப்படியே வீடியோவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அதே நேரத்தில நீங்க பேசும்போது உங்களோட ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். நீங்களே பாருங்க. இந்த கவர்ன்மென்ட் ரிலேட்டடான ஜாப்லாம் போறக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. இப்ப ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு எஜுகேஷனல் அதாவது உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்களோட வாய்ஸ் வந்து இப்போ வரப்போகுது. அப்படியே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க. எப்படி ரெக்கார்ட் பண்றீங்கன்னா, இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். இப்ப தான் நான் பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் எந்த வித ட்ரெய்னிங்கும் இத நான் பண்ணவே இல்ல. பட் இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கோ அத மட்டும் தான் நான் படிக்கிறேன். வேற எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. இப்ப இதோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க எப்படி வொர்க் பண்ணணும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும், போஸ்டர், வீடியோ, ட்ரெய்னிங் அது மாரி வந்து நீங்க டிசைன் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாரிலாம் உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி காமனான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கோ, அந்த பிடிஎஃப்ப பார்த்து தான் அவங்க அப்படியே படிப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அந்த பிடிஎஃப் ஒன் டைம் நீங்க செக் பண்ணிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே வந்து அத படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க பார்க்கும்போதே அதாவது ஸ்க்ரீன பார்க்கும்போதே நம்மளால வந்து அடுத்து என்ன பேச போறோம் அப்படின்றத, இப்ப இந்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டாபிக் இது முடியறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் டாபிக் என்ன வந்திருக்கு அப்படின்றத உங்களால அனலைஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு வந்து எந்தவித இதற்கான ட்ரெய்னிங்குமே இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால வீடியோ வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்க வீடியோ ரெடி பண்ணும்போது ஒரு விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு அந்த வீடியோவ 8 நிமிடத்திற்கு மேலே இருக்க மாரி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களோட வீடியோஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது, உங்க வீடியோஸ்க்கு நெறைய ஆட் ரெவென்யூ வந்து வரும். ஸோ 8 நிமிஷத்துக்கு மேல போனீங்க அப்டின்னா, உங்களால நெறைய ஆட்ஸ் வந்து உங்களால செட் பண்ணிக்க முடியும். இல்ல ப்ரோ நான் கம்மியா தான் பேசுவேன் அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு மானிடைஸ் ஆனதுக்கு அப்புறம். ஆனா, உங்களுக்கு ரெவென்யூ கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நீங்களே பாருங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது தமிழ்நாடு டிஎன் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் ஓகே. 2025 இன் தமிழ்னு இருக்கு. ஸோ நான் தமிழ் அப்படின்றத குடுத்துக்கிறேன்.
இப்ப பாருங்க, இந்த மாரி சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. யாருமே வந்து அவங்க போய் கவர்மெண்ட்ல போய் கேட்டு, இந்த ஜாப் வந்திருக்கா, வரலையா அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து போட மாட்டாங்க. ஸோ, இதற்கு சில வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்லயும் போடுவாங்க. அந்த வெப்சைட்ஸ வச்சு இவங்க வந்து வீடியோ ரெடி பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸ்லாம் தெரியல அப்படின்னா, உங்களுக்கு சின்ன டெமோக்கும் அதாவது நெக்ஸ்ட் வீடியோல அது என்ன மாரி வெப்சைட்ஸ்ன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ, நீங்க ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. ஓகேவா? ஸோ, இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. அவங்க குடுத்திருக்க நோட்டிஃபிகேஷன ஃபாலோ பண்ணுங்க. அத அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன நீங்க அப்படியே படிச்சாலே போதும். ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களாலயும் வீடியோ ரெடி பண்ணி YouTubeல வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்போட பார்ட் 1 தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல. இன்கேஸ் நெறைய பேர் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு இதோட எண்ட் வரைக்கும் நம்ம வீடியோ ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்ட் 2 போடுங்க ப்ரோ. இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு உங்க சைட்ல இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ, அந்த ரெஸ்பான்ஸ பொறுத்து நான் வீடியோ ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங் இருக்கு அப்படின்னா, வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா பார்ட் 2 வீடியோல மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.